வாங்க ஸ்ரீ சாப்பிடுங்க. வெளியமா இல்ல அங்கிள் எனக்கு சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அதான் நான் ட்ரை பண்ணேன். இவ்வளவு நேரம் கிளம்பா வெளிய வெளிய கிளம்பா நான் சாப்பிடுறதுக்கு வரேன்னு சொன்னாரு. இப்போ கால் பண்ணி எடுத்து ஒரு நீங்க பாத்து போறா டேய் பேசாம சாப்பிடு அவன் வேலை போறா மீனா வந்து மீன் வாங்கிட்டு வந்து மீன் குழம்பு வச்சு மீன் பொரித்து சாப்பாடு வடித்து நம்ம முத்துவுக்கு சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. முத்துவும் அண்ணாமலையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போம்போது ஸ்ருதி வர்றாங்க. வந்துட்டு அங்கிள் என்ன எல்லாம் சாப்பிட உக்காந்துட்டிங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை வந்து என்னம்மா இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்ட அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி வந்து ஆமாம் அங்கிள் இன்றைக்கி டப்பிங் வேலை சீக்கிரம் முடிஞ்சிச்சு அதனால் நாங்கள் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை உக்காந்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க அங்கிள் அப்படி சொல்லிட்டு ஸ்ருதி வந்து உக்காந்து சாப்பிட்றாங்க. அங்கிட்டிருந்து நம்ம ரோஹிணி வர்றாங்க. வந்துட்டு அங்கிள் மனோஜை பார்த்தீங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனேவா அதுக்கு முத்து வந்துட்டு மனோஜா காணுமா, அவன் எங்கேயாவது பார்க்கில் எங்கேயாவது படுத்து தூங்குறானான்னு பாருங்கள், ஃபோன் அடித்து கேளுங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை டேய் நீ கம்முன்னு வாயை முடித்து சாப்பிட்றா, சாப்பிட்ற வேலையை முதல்ல பாருடா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை சத்தம் போட்டு விட்டுறாங்க. உடனே முத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ரோகிணியை பார்த்துட்டு ஏம்மா அவன் வரலன்னா பரவாயில்ல, இப்போ தான் வீட்டிலேருந்து வெளியில் போனேயா, சீக்கிரம் வந்துடுவேன், நீ உக்காந்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியே சொல்கிறாங்க. உடனே ரோகிணியை உக்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் போலேயவும் நம்ம முத்து சாப்பாட்டில் ஒரு முடி இருக்குது. அந்த முடியை எடுத்துட்டு எல்லாரையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது யார் முடி அப்படி சொல்லி பார்க்குறாங்க. உடனேவும் ஸ்ருதி வந்துட்டு எனக்கெல்லாம் முடியெல்லாம் கொட்டாது, நான் கிச்சன் பக்கமே வரமாட்டேன், அது எப்படி நான் என் முடியாக இருக்கோம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு நான் பார்லரே வச்சுருக்கேன், எனக்கு ஏன் முடி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. உடனேவும் ஆமாம் அதுவும் சரிதான், அப்போ இது யார் முடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட முத்து கேட்குறாங்க. கேட்ட உடனேவும் அண்ணாமலை சொல்கிறாங்க டேய் முடி தானடா உளுந்து கிடக்கு, அதை எடுத்து கீழே போட்டுட்டு சாப்பிடேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. உடனே முத்து வந்துட்டு இல்லைப்பா இவ்வளோ நீள முடி வந்திருக்குது சாப்பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனாவை பார்க்குறாங்க. மீனாவை பார்க்கும் போல் கொஞ்சம் ரொமான்டிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து நம்ம ரோஹிணியும் ஸ்ருதியும் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ரோஹிணி பார்த்துட்டு ஒரு மாதிரி லுக்கு விடுறாங்க. என்ன இப்போ சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை பார்த்தா அண்ணாமலையும் முத்துவை பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே முத்து வந்துட்டு அந்த முடியை கீழே போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு மீனா கேட்குறாங்க எப்படி இருக்குது சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம முத்து வந்து நல்லா இருக்கு மீனா, நீ வச்சேன்னா மீன் குழம்பு மீனா வச்ச மீன் குழம்பு மாதிரி இருக்காது, நல்லா இருக்குது மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்களாம் சாப்பிட உக்காந்த உடனே விஜயா வர்றாங்க. வந்துட்டு என்ன எல்லாரும் சாப்பிட உக்காந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனேவா ஆமாம் எங்களுக்கு பசிக்குது சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பதில் சொல்கிறாங்க. அதுக்கு விஜயா வந்து நான் ஒன்றும் அவங்ககிட்ட கேட்கல, நான் இங்கே உள்ளவங்க நம்ம ஸ்ருதி கிட்ட கேட்டேன், ரோகிணி கிட்ட கேட்டேன், அவங்ககிட்ட கேட்டேனா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனேவா நீங்கள் பொதுவாக வந்து கேட்டால் நான் தான் சொல்லணும் அப்படி சொல்லி முத்து சொல்கிறாங்க. உடனேவா விஜயா வந்து நான் ஒன்றும் உங்ககிட்ட கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க.